தாமரை. இப்ப தமிழ்ல தாமரையை குறிக்கக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கு. அதாவது தாமரை பூவை குறிப்பதற்கு தமிழ்ல என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றோம் புரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் தாமரையை குறிக்க தமிழில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நீங்க பல இலக்கியங்களில் பாடல்கள்ல படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சொல் என்னது? ஆம்பல். ரெண்டாவது சொல் கவனிங்க, அம்புஜம்னு சொல்லுவோம் வடமொழியில, தமிழ்ல அது எழுதுனா அம்புயம். அப்ப ஆம்பல் அம்புயம். அடுத்த சொல் பாருங்க, என்னது? பத்மம். அடுத்தது பங்கயம். அடுத்தது கமலம். அடுத்தது கஞ்சம். அடுத்தது முளரி. அடுத்தது சரோனிகம். அடுத்தது புன்றீகம். அடுத்தது மறை. அப்ப தாமரையை குறிக்கிற சொற்கள்ல ஆம்பல், அம்புயம், பத்மம், பங்கயம், கமலம், கஞ்சம், முளரி, சரோனிகம், புன்றீகம், மறை. வேற என்ன வார்த்தை இருக்கு? பதுமம். ஏன்னா பதுமம் மீன்ஸ் பதுமத்தான். யாரு? தாமரை மலரில் வாசம் செய்கிற கடவுள். திருமாலினுடைய உந்தி கமலத்திலிருந்து தோன்றிய தாமரை மலரில் வாசம் செய்கிற கடவுள் பிரம்மன். பிரம்மனுக்கு பேருதான் பதுமத்தான். ஏன்னா தாமரை மலர்ல வாசம் செய்பவன் என்று அர்த்தம். புரியுது இல்லையா? அப்ப வேற சொல் இருக்கா? இதை தாண்டி இருக்கிற தாமரை குறிக்கிற வெவ்வேறு சொற்கள் வேற ஏதாவது சொல் இருக்கா? என்ன ஏதாவது பதில்? அவ்வளவுதானா? தாமரை குறிக்கிற சொல்ல ஒரு சிலபஸ்லயே கொடுத்திருப்பாங்களே தனியாவே. அந்த பாருங்க, ஒரு சொல் குறிக்கும் ஒரே சொல்லை குறிக்கும் பல பொருளை தருகின்ற ஒரே சொல். அதாவது ஒரு சொல் குறிக்கும் பல பொருள். புரியுது இல்லையா? இங்க பாருங்க, கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம் எழுதிட்டோம். ஓகேவா? அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிற பேரு? தாமரையை குறிக்கிற வெவ்வேறு பெயர். சொல்றது புரியுது இல்லையா? அப்ப பெயர் அடிப்படையில் கொஸ்டின்ஸ்ல கேட்கும் போது இந்த ஒவ்வொரு பெயருக்கும் உரிய வெவ்வேறு பெயர்கள் வச்சு மென்ஷன் பண்றப்ப தெரியும். அடுத்தது வாங்க, காற்று. தமிழ்ல 9. காற்று எத்தனை? காற்றுக்கு நல்ல தமிழ் பெயர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சார், புறநானூற்றில் ஐயூர் முடவனார் என்கிற புலவர், ஐயூர் முடவனார் என்கிற புலவர் வழி மிகின் வழி இல்லை, காற்றின் ஆற்றலை குறிப்பதற்கு அவர் பயன்படுத்தின வார்த்தை. அப்ப ஃபர்ஸ்ட் சொல் என்னதுன்னு சொல்லுங்க? வழி. இரண்டாவது சொல் என்னன்னு சொல்லுங்க? வாயு. மூணாவது என்னது? கால். நாலாவது என்னது? இங்க பாருங்க, கால்னா காற்று, மாகால்னா பெருங்காற்று. அடுத்தது சடம். சடம்னா என்னது? வாயு, காற்று. அடுத்தது பிராணன். அப்படின்னா என் பிராணனை வாங்காத சொல்றோம்ல, பிராணன்னா உயிர் காற்று. உதாரணம்னா பாருங்க, உதாரணம்னா ஒளி காற்று. இப்ப காற்று உடல்ல பல வகையில் இயங்குதுல, மூச்சு விட்டு அது மூச்சு காற்று. ஆமா தானே? அப்ப ஒளியில சொன்னா இந்த உள்ள இருக்கிற வயிற்று பகுதியில உதாரணம் என்கிற ஒரு உறுப்பு இருக்கு. உந்தி முதலாம் உந்துவெளி தோன்றி என்று தொல்காப்பியர் விளக்கம் சொல்றாரு. வயிற்றுக்கு பக்கத்துல உதாரணம் என்கிற ஒரு வகையான உறுப்பு இருக்கு. அங்கிருந்து எழுகிற ஒரு வகையான காற்று மார்பிலும் மிடற்றினும் மூக்கினும் தலையினும் நிறுவி வெவ்வேறு எழுத்துளிகளாக பிறக்குமா. சொல்றது புரியுது இல்லையா? அப்ப அதை வச்சு சொல்லும் போது பிராணன் என்பது உயிர் காற்று, உதாரணம் என்பது இந்த எழுத்து உச்சரிக்கிறமே, ஒளிப்பு முறை சொல்றமே, அதுக்கான ஒளிப்பு காற்று தான் உதாரணம் என்கிற ஒளி காற்று.
அர்த்தம் புரியுது இல்லையா? வேற என்ன சொல்லுவோம்? வங்கூல் காற்று. கரெக்ட். வேற புரியல. தென்றல் காற்றா? சரி எழுதிக்கங்க. அப்புறம் வாடை, கொண்டல், என்னென்ன படிச்சோமோ எல்லாம். இது காற்று தான், ஆனா திசை நோக்கிய காற்று. ஆமா தானே? தென்றல் மீன்ஸ் தெற்கிலிருந்து வீசுவது. வாடை மீன்ஸ் வடக்கிலிருந்து வீசு. கொண்டல் மீன்ஸ் கோடை நம்ம அதனாலதான் படிச்சு வச்சிருக்கோம்ல, இது கோடை காற்று அல்லது குடக்காற்று, இது கொண்டல் காற்று அல்லது குணக்காற்று. ஏன்னா குணக்குன்னா கிழக்கு, குடக்குன்னா மேற்கு. அதனாலதான் கொண்டல் காற்று, குணக்காற்று, குடக்காற்று அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அப்ப காற்றை குறிக்கிற வெவ்வேறு சொற்கள் இது எல்லாமே. ஓகேவா?